ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் இறங்கி வைப்பதற்கும் பணமானது அதிக அளவில் பெருகுவதற்கும் நாம் இந்த ஒரே ஒரு தண்ணீரில் மட்டும் குளித்து வந்தாலே போதுமாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். நமது குடும்பத்திலும், அதாவது குடும்பத்தில் இதுவரை வளர்ச்சியே இல்லை, ஒரே தட்டுப்பாடு பஞ்சமாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் தீர்ந்து கடன் சுமைகள் நீங்கி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு விடுபாடானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு எளிய பரிகார முறை. இதனை பார்ப்பதற்கு உங்களுக்கு சிறிதாக தெரியலாம், இருந்தாலும் காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தர்கள் அனைவருக்குமே பஞ்சம் என்று கூறி வருபவர்களுக்கும் தீராத பிரச்சனையானது இருக்கிறது. பிடித்த பீடைகள் தரித்திரங்கள் நீங்க இது அனைத்திற்குமே நீ இந்த தண்ணீரில் மட்டும் குளித்து வா. இப்படி நீ குளித்து வந்தா என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக நீக்கி வைக்கப்படும் என்பது போல அவர் அடிக்கடி கூறுவாராம். அது எந்த தண்ணீரில் நாம் குளிக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் அந்த தண்ணீருடன் கலக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்றால், சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கல்லு உப்பு இருக்கிறது அல்லவா, கல்லு உப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த தண்ணீரில் முதலில் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக 3 எண்ணிக்கையில் பச்சை கற்பூரம், அதனையும் நீங்கள் பொடி போல் ஆக்கி அதனையும் அந்த தண்ணீரில் சேர்த்து அந்த இரண்டையும் நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் சேர்க்க வேண்டியது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருக்கிறது அல்லவா, அந்த மஞ்சள் தூளையும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதனுடன் விபூதியையும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் அந்த தண்ணீருடன் சேர்த்து அதற்கப்புறமாக 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் அந்த தண்ணீரை நாம் ஊற வைக்க வேண்டும். அதாவது இந்த பொருட்கள் அனைத்துமே சிவபெருமானுக்குரிய பொருளானது இருக்கின்றது. மகாலட்சுமி தேவிக்குரிய பொருட்களானது இந்த தண்ணீரில் இருக்கின்றது. எனவே மகாலட்சுமி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார். மகாலட்சுமி தெய்வம் உங்களுக்கு இருக்கும், அதாவது பணம் ரீதியான பிரச்சனைகளையும் கடன் ரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். சிவபெருமான் உங்களுடைய வேண்டுதல்களையும் குடும்பத்தில், அதாவது மகிழ்ச்சியையும் நிலைநாட்டுவதில் அவர் உங்களுக்கு பயன்படுவார். எனவே தவறாமல் நீங்கள் இந்த செயலை மட்டும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே நீங்கள் குளிக்கின்ற நீரில் மட்டும் இந்த 4 பொருட்களை நீங்கள் சேர்த்து குளித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளிலிருந்து எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்வதற்கு ஒரு வழியானது கிடைக்கும். எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் இறங்கி வைப்பதற்கும் பணமானது அதிக அளவில் பெருகுவதற்கும் நாம் இந்த ஒரே ஒரு தண்ணீரில் மட்டும் குளித்து வந்தாலே போதுமாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். நமது குடும்பத்திலும், அதாவது குடும்பத்தில் இதுவரை வளர்ச்சியே இல்லை, ஒரே தட்டுப்பாடு பஞ்சமாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் தீர்ந்து கடன் சுமைகள் நீங்கி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு விடுபாடானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு எளிய பரிகார முறை. இதனை பார்ப்பதற்கு உங்களுக்கு சிறிதாக தெரியலாம், இருந்தாலும் காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தர்கள் அனைவருக்குமே பஞ்சம் என்று கூறி வருபவர்களுக்கும் தீராத பிரச்சனையானது இருக்கிறது. பிடித்த பீடைகள் தரித்திரங்கள் நீங்க இது அனைத்திற்குமே நீ இந்த தண்ணீரில் மட்டும் குளித்து வா. இப்படி நீ குளித்து வந்தா என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக நீக்கி வைக்கப்படும் என்பது போல அவர் அடிக்கடி கூறுவாராம். அது எந்த தண்ணீரில் நாம் குளிக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம்
அந்த தண்ணீருடன் கலக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்றால், சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கல் உப்பு இருக்கிறது அல்லவா, கல் உப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த தண்ணீரில் முதலில் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கு அப்புறமாக 3 எண்ணிக்கையில் பச்சை கற்பூரம், அதனையும் நீங்கள் பொடி போல் ஆக்கி அதனையும் அந்த தண்ணீரில் சேர்த்து அந்த இரண்டையும் நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் சேர்க்க வேண்டியது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருக்கிறது அல்லவா, அந்த மஞ்சள் தூளையும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதனுடன் விபூதியையும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் அந்த தண்ணீருடன் சேர்த்து அதற்கு அப்புறமாக 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் அந்த தண்ணீரை நாம் ஊற வைக்க வேண்டும். அதாவது இந்த பொருட்கள் அனைத்துமே சிவபெருமானுக்குரிய பொருளானது இருக்கின்றது. மகாலட்சுமி தேவிக்குரிய பொருட்களானது இந்த தண்ணீரில் இருக்கின்றது. எனவே மகாலட்சுமி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார். மகாலட்சுமி தெய்வம் உங்களுக்கு இருக்கும் அதாவது பணம் ரீதியான பிரச்சனைகளையும் கடன் ரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். சிவபெருமான் உங்களுடைய வேண்டுதல்களையும் குடும்பத்தில் அதாவது மகிழ்ச்சியையும் நிலைநாட்டுவதில் அவர் உங்களுக்கு பயன்படுவார். எனவே தவறாமல் நீங்கள் இந்த செயலை மட்டும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே நீங்கள் குளிக்கின்ற நீரில் மட்டும் இந்த 4 பொருட்களை நீங்கள் சேர்த்து குடித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளிலிருந்து எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்வதற்கு ஒரு வழியானது கிடைக்கும். எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி. ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் இறங்கி வைப்பதற்கும் பணமானது அதிக அளவில் பெருகுவதற்கும் நாம் இந்த ஒரே ஒரு தண்ணீரில் மட்டும் குளித்து வந்தாலே போதுமாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். நமது குடும்பத்திலும் அதாவது குடும்பத்தில் இதுவரை வளர்ச்சியே இல்லை, ஒரே தட்டுப்பாடு பஞ்சமாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் தீர்ந்து கடன் சுமைகள் நீங்கி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு விடுபாடானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு எளிய பரிகார முறை. இதனை பார்ப்பதற்கு உங்களுக்கு சிறிதாக தெரியலாம். இருந்தாலும் காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தர்கள் அனைவருக்குமே பஞ்சம் என்று கூறி வருபவர்களுக்கும் தீராத பிரச்சனையானது இருக்கிறது. பிடித்த பீடைகள் தரித்திரங்கள் நீங்க இது அனைத்திற்குமே நீ இந்த தண்ணீரில் மட்டும் குளித்து வா. இப்படி நீ குளித்து வந்தாய் என்றால் உன்னுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக நீக்கி வைக்கப்படும் என்பது போல அவர் அடிக்கடி கூறுவாராம். அது எந்த தண்ணீரில் நாம் குளிக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் அந்த தண்ணீருடன் கலக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்றால், சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கல் உப்பு இருக்கிறது அல்லவா, கல் உப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த தண்ணீரில் முதலில் சேர்த்து கொள்ளுங்கள். அதற்கு அப்புறமாக 3 எண்ணிக்கையில் பச்சை கற்பூரம், அதனையும் நீங்கள் பொடி போல் ஆக்கி அதனையும் அந்த தண்ணீரில் சேர்த்து அந்த இரண்டையும் நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் சேர்க்க வேண்டியது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருக்கிறது அல்லவா, அந்த மஞ்சள் தூளையும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதனுடன் விபூதியையும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் அந்த தண்ணீருடன் சேர்த்து அதற்கு அப்புறமாக 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் அந்த தண்ணீரை நாம் ஊற வைக்க வேண்டும். அதாவது இந்த பொருட்கள் அனைத்துமே சிவபெருமானுக்குரிய பொருளானது இருக்கின்றது. மகாலட்சுமி தேவிக்குரிய பொருட்களானது இந்த தண்ணீரில் இருக்கின்றது. எனவே மகாலட்சுமி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பார். மகாலட்சுமி தெய்வம் உங்களுக்கு இருக்கும் அதாவது பணம் ரீதியான பிரச்சனைகளையும் கடன் ரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். சிவபெருமான் உங்களுடைய வேண்டுதல்களையும் குடும்பத்தில் அதாவது மகிழ்ச்சியையும் நிலைநாட்டுவதில் அவர் உங்களுக்கு பயன்படுவார். எனவே தவறாமல் நீங்கள் இந்த செயலை மட்டும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே நீங்கள் குளிக்கின்ற நீரில் மட்டும் இந்த 4 பொருட்களை நீங்கள் சேர்த்து குடித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளிலிருந்து எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்வதற்கு
ஒரு வழியானது கிடைக்கும். எனவே மறக்காமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா